நீதானே பிஆர்ஓ அடிச்சு கட்டி கொடுத்துருவோனே சொல்லிட்டே இருக்கிற. ஏய் நீ என்ன ரவுடி அங்க இந்த ஊர்ல வந்து பண்ணிட்டு இருக்க? அடிச்சு எல்லா பேரும் உடச்சு வண்டி எடுத்து வெளிய போயா. கூதி ஈழம் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா சோலார் கம்பெனியில் போய் நீதானே பிஆர்ஓ உன்னை அடிச்சு அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் மிரட்டி இந்த ஜேஜிபியெல்லாம் தீ வச்சு கொளுத்தி அது இதுன்னு விட்டு எல்லாத்தையும் மிரட்டுறாரு. எதுக்காக மிரட்டுறாரு? பூரா கமிஷன் பணம் வாங்கணும்னு மிரட்டுறாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் போய் தாசில்தாரை மிரட்டுறாரு. ஆனால் இன்னொரு வாட்டை இவர் ஜெயிச்சு வந்தாருன்னா எல்லா அதிகாரியும் மிரட்டுவாரா இல்லையா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். விளாத்திக்குளம் தொகுதி மக்களே, நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா அவர் நிறைய கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாரு, உங்களுக்கு காசு தர்றாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அவர் கடுமையான கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு. நீங்கள் கணக்கிலே இருக்காத அளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாரு. அதனால் இன்னுமே அவர் எல்லாத்தையும் மிரட்டிடுவார். இன்னும் இந்த தொகுதியில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தலையாரி வேலைக்கு கூட 15 லட்சம், ஒரு தலையாரி வேலைக்கு 15 லட்சம், ரேஷன் கடைக்கு 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரேஷன் கடை வேலைக்கு இப்போ எல்லா அரசு வேலைகள்லையும் பல லட்சங்களை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கார். இன்னுமே நம்ம பிள்ளைகள்லாம் வேலைக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் எந்த காலமும் வேலைக்கு போக முடியாது. அவர்கிட்ட இன்னைக்கு தலையாரி வேலைக்கு 15 லட்சங்கிற இருந்தது, நாளைக்கு வந்தால் 30 லட்சம் ஆக்கிடுவார். நீங்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க அவருக்கு. திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறது நீங்கள் உங்களுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு சமம்.